அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, என்ன டைம் ஆகிடுச்சு, ஷோ ஆரம்பிக்கணும். நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார். அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும். இந்த படம் தயாரித்த எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரிய கதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணுன்னா, நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லோரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கான். நான் வந்து ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் வந்து காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன்தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, கேட்டு பாருங்கள். கனிஷ்கா வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டாக வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபா சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுகிட்டே இருக்கான். அவன் தான் கேட்குறான். சுப்பிரமணிய சார் சொன்னார், நீ தான் கேட்கணுன்ட்டு. அவன் தான் கேட்டுகிட்டு இருக்கான். நிறைய கதைகள் கேட்டுகிட்டு இருக்கான். அதில் நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இது ஒரு குடும்ப விழாவாக தான் பார்க்குறோம். எல்லாருமே முழு மனசோட வாழ்த்து வந்திருக்காங்க. அதை உணர முடியுது. முதல்ல விக்ரம் சாரை பற்றி சொல்லி ஆகணும். தமிழ் திரையுலகில் ஏவிஎம், விஜயவாகினி, தேவர் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள் ஒரு பாரம்பரியமாக உள்ள கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் சூப்பர் குட் அப்படின்னு ஒரு கம்பெனி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அதோட முதல் படம் புது வசந்தம். அது போட்ட அஸ்திவாரம் தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிறது பெரிய பேனராக மாறிச்சு. இன்றைக்கி நெருக்கி ஒரு 50 படத்தை நெருங்க போகிறாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். இல்லை 100, ஆமாம் சார், 100 படத்தை நெருங்க போகிறாங்க. ஆமாம், ஏறத்தாழ 25-26 புது இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க. 40 ஜீவா சார் வச்சு உங்களுக்கு போய் சொல்ல முடியாது, கணக்கு தந்துருக்காரு அவர். ஏற்கனவே 40 இயக்குநர்களை, புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆமாம், அதனால் விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறோம். ஆமாம், சூப்பர், நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க, அதில் என்னை அறிமுகப்படுத்திட்டாங்க. அடுத்து எஸ் ரவிக்குமார் சாரை பற்றி குரு பக்தி, அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடு நினைக்கிறேன். அது வேணும். முதல்ல சினிமாவில் வந்து குரு பக்தி உள்ளவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். தன்னுடைய குருநாதர் விக்ரம் சாருக்கு தன் மகனை கதாநாயக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். இது வந்து வியாபார நோக்காவோ அவார்டு வாங்குறதுக்காவோ இல்லை. முழுக்க முழுக்க தன் குருவோட எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த குரு பக்தி, அதாவது ஒரு குருதட்சணை. இந்த படம் ஹிட்லிஸ்ட் வந்து எஸ் ரவிக்குமார் சாரோட குருதட்சணை தான் அது. கண்டிப்பாக அந்த எண்ணத்துக்கும் அந்த நல்ல மனசுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அடுத்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார், இது நன்றி. இது என்ன கதை, நம்ம கேரக்டர் என்ன, எதுவுமே கேட்டிருக்க மாட்டார். சார் சொன்னார், விக்ரம் சார் பையன் ஹீரோ, ஓகேன்ட்டார். அதான் சார் நன்றி. தனக்கு வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனருக்கு தானாக முன் வந்து கால்ஷீட் கொடுக்குறாரு பாருங்க, அந்த நன்றி. அதனால ஒரு சுப்ரீம் ஸ்டார். இன்னும் இன்றைக்கும் அவருடைய புகழ் இன்றைக்கும் இன்னும் கூடும் அவருக்கு. அப்புறம் பொதுவாகவே நம்ம இந்த படம் பார்த்தீங்களா, பார்த்தோம்பாங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதில் வந்து 50% உண்மை. ஆனால் படம் பார்த்தவங்க தானாக வந்து நான் அந்த படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்காமல சொன்னாங்கன்னா அது 100% உண்மை. இந்த ஹிட்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவிலேயே நேற்று யாரும் ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்கட்ட
படம் பார்த்துட்டோம், படம் சூப்பராக இருக்குட்டாங்க. நான் கேட்கல, படம் பார்த்துட்டேன் கேட்கல, எப்படி இருக்குன்னு கேட்கல, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ 100% உண்மை. இந்த ஹிட்லிஸ்ட் மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்மளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ஹீரோ கிடைக்க போகிறார், விஜய் கனிஷ்கா. ஏன்னா விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், இவங்களுடைய எண்ணம் அவர் ஹீரோ உருவாக்கணும். கண்டிப்பாக 2 பேருமே சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைத்தவங்க, மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தவங்க, நிறைய ஹீரோக்களை உருவாக்கணுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இதில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு விஜய் கனிஷ்கா மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகணும். எங்களை ஒரு ஆளுக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.